நம்மளோட விசிட்டேஷன்ஸ்க்கான அப்டேட்டுங்க இது. நம்மளோட பிரான்ச் அப்படிங்கிறது மெயின் பிரான்ச் கோயம்புத்தூரில் இயங்கிட்டுருக்கு. தியான் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல், விளாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல 23 இயர்ஸ்க்கு மேலே நம்மளோட ஹாஸ்பிட்டல் இங்கே ஃபங்க்ஷன் ஆகுது. இது ஒரு இன்பேஷண்ட் அக்குபஞ்சர் பேஸ்ட் ஹாஸ்பிட்டலுங்க அது. இங்கே வந்து நீங்கள் தங்கியிருந்தும் சிகிச்சை எடுக்கலாம் அல்லது நீங்கள் ஒப்பியாவும் சிகிச்சை எடுக்கலாம். நம்மளோட பிரான்ச் வந்து சென்னையிலையும் இயங்கிட்டுருக்கு. எல்லா வாரமும் சனிக்கிழமைகளில் கோடம்பாக்கம் பரதீஸ்வரர் காலனி 3rd ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல நாங்கள் விசிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட பிரான்ச்சில். ஸோ நீங்கள் நாளைக்கு எங்களை வந்து சென்னையில் மீட் பண்ண முடியும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர்ஸ் இருக்குது. சென்னை தொடர்புக்கு தனியாகவே நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டைமிங்ஸோடு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். நம்மளோட விசிட்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ஈரோடில் நம்மளோட கேம்ப் நடக்க இருக்குது. ஃபாலோட் பை 20ஆம் தேதி சேலம். ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் நீங்கள் ஈரோடு அண்ட் சேலம்காக டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்குறோம், வாட்ச் பண்ணுங்கள். நம்மளோட கேம்ப் வந்து சேலம், ஈரோடு, திருச்சி, பெங்களூர், மதுரை நிறைய இடங்களில் நடந்துட்டுருக்குங்க. நீங்கள் அதுக்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதே காண்டாக்ட் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். மக்கள் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் நம்மளோட ப்ரோக்ராம் லைவாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. மருத்துவ நேரம் அப்படின்ற பகுதியில் மாலை நேரம் 4 to 5. ஸோ இந்த டைமில் எங்களை நீங்கள் லைவாக மக்கள் தொலைக்காட்சியில் பார்க்க முடியும். லாஸ்ட் வீக் வரைக்குமான ப்ரோக்ராம்ஸை வந்து நம்மளோட இதே சேனலில் வீடியோ செக்ஷன்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ செக்ஷன்ஸில் போய் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். வேறு என்ன டாபிக்ஸில் நாங்கள் பேசணும் உங்கள் ஹெல்த் ரீதியாக அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.